ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகா. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? கூடிய சீக்கிரத்தில் உங்கள் எல்லாராலுமே நல்லாவே இங்கிலீஷில் பேச ஆரம்பிக்க முடியும். அதுக்கு நீங்கள் ஒன்று பண்ணணுங்க. டெய்லி பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெய்லி பேசி பழகுங்க. ஓகேங்களா? இங்கே உங்களை இங்கிலீஷில் பேச வைக்கிறதுக்கு 3 சிம்பிளான சென்டென்ஸ் கொண்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி தமிழ் வாக்கியங்களை இங்கிலீஷில் பேசுகிறது அவ்வளோ கஷ்டம் கிடையாதுங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. இந்த 3 சென்டென்ஸ்லுமே பாருங்களேன். அவன் வரவே கூடாது, நம்ம போகவே கூடாது, நீ இதை செய்யவே கூடாது. ஒரு விஷயத்த செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கும் செய்யவே கூடாது அப்படிங்கிறதுக்குள்ள அந்த டிஃப்ரென்ஸ் புரிஞ்சா? இந்த மாதிரி தமிழ் வாக்கியங்களை சூப்பராக இங்கிலீஷில் பேசலாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் பாருங்களேன். அவன் வரவே கூடாது. இது எப்படி பேசலாம்? ஃபர்ஸ்ட் நான் எழுதுறேன். He should never come. அவன் வரவே கூடாது. ஹி அப்படின்னா அவன், ஷுட் நெவர் அப்படின்னா ஒரு விஷயத்தை செய்யவே கூடாது. அது என்ன விஷயம், என்ன செயல்? கம், வர்ற ஒரு செயலை செய்யவே கூடாது. ஹி ஷுட் நெவர் கம். அவன் வரக்கூடாது அப்படின்னா ஹி ஷுட் நாட் கம் அப்படின்னு சொல்லணும். அந்த ஷுட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நாட் மட்டும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அவன் வரக்கூடாது. ஹீ ஷுட் நாட் கம். அதுவே இந்த சென்டென்ஸை கொஞ்சம் அழுத்தி ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறான் பார்த்தீங்களா, ஸ்ட்ராங்காக சொல்கிறான் பார்த்தீங்களா, அவன் வரவே கூடாது அப்படி சொல்ல வரும்போது ஹீ ஷுட் நெவர் கம். இந்த இடத்துல நாட் ஆட் பண்ணி பேசணும் அப்படின்னா அவன் வரக்கூடாது. அதுவே அந்த இடத்துல நெவர் ஆட் பண்ணி பேசணும் அப்படின்னா வரவே கூடாது. புரியுதா? ஈஸியாக இருக்கா? இப்போ இங்கே இருக்கிற 2 தமிழ் சென்ஸ்க்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியுமா? ஈஸியாக பேச முடியுமா? அப்படின்னா கண்டிப்பாக பேச முடியும். எங்கே உங்களோட ஆன்சரை காமெண்ட்டில் பண்ணுங்கள் பார்க்கும். நம்ம போகவே கூடாது. சப்ஜெக்ட் யார்? நம்ம தான். நம்மனா we should never என்ன செயலை செய்யவே கூடாது? போகவே கூடாது. go. that's all. புரியுதா? ஈஸியாக இருக்கா? we should never go. நம்ம போகவே கூடாது. அவன் கூப்பிடல அப்படின்னா நம்ம போகவே கூடாது சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஓகே, அடுத்து பாருங்களேன். நீ இதை செய்யவே கூடாது. வீட்டில் அப்பா அம்மா சொல்லுவாங்க, நீ இதை செய்யவே கூடாது. ஸ்ட்ராங்காக சொல்லுவாங்க, அட்வைஸ் பண்ணுவாங்க. அதை எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. நீ இதை செய்யவே கூடாது, நீ அவன்கிட்ட பேசவே கூடாது, நீ அதை வாங்கவே கூடாது, நீ அங்கே போகவே கூடாது, நீ பொய் சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்கும் நீ பொய் சொல்லவே கூடாது அப்படிங்கிறது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் புரியுதா? எப்பயுமே ஒரு சென்டென்ஸை நம்ம கொஞ்சம் அழுத்தி செய்யவே, போகவே, பழகவே இப்படிலாம் பேச வரும்போது ஷுட் நெவர் வச்சு பேசுங்க. ஓகேங்களா? ஓகே, இதை பேசுங்க பார்க்கும். நீ இதை செய்யவே கூடாது. சப்ஜெக்ட் யார்? நீ தான். நீனா யூ அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் என்ன பேசணும்? கரெக்டுங்க. ஷுட் நெவர் என்ன செயலை செய்யக்கூடாது? செய்கிற ஒரு செயலை செய்யறதுக்கு சொல்லுங்க இங்கிலீஷில் டூ. எதை செய்யக்கூடாது? இதை அப்படின்னா திஸ். தட்ஸ் ஆல். அவ்வளோதாங்க. புரியுதா? ஈஸியாக இருக்கா? இப்போ நல்லா கவனிங்களேன். இந்த நெவர் அப்படிங்கிறத நம்ம தமிழில் எக்ஸாக்டாக சொல்லுவோம் அப்படின்னா ஒருபோதும், நீ ஒருபோதும் செய்யக்கூடாது, நீ ஒருபோதும் பேசக்கூடாது. நம்ம இப்படியும் பேசலாம், நீ இதை செய்யவே கூடாது இப்படியும் பேசலாம். புரிஞ்சா? நம்ம பேசுகிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அங்கே ஸ்ட்ரெஸ் பண்ணி அழுத்தி இதை நீ செய்யவே கூடாது ஒருபோதும். புரியுதா? ஈஸியாக இருக்கா? நம்ம இதே மாதிரி கான்செப்டில் ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா வில் நெவர் வச்சு நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவுமே ரொம்ப முக்கியமான வீடியோ. ஸோ அந்த வீடியோவுமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் அதை செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்து பாருங்களேன். நீ புகை பிடிக்கவே கூடாது. எப்படி பேசலாம்? உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா உங்களுடைய ஆன்சரை காமெண்ட்டில் பண்ணுங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன சென்டென்ஸை நம்ம பேசி பழகிட்டோம் அப்படின்னா இங்கிலீஷ் பார்த்திங்கன்னா அவ்வளோ கஷ்டமாக நமக்கு தெரியாது. பேசலாமா? சப்ஜெக்ட் யார்? நீ தான். இந்த 3 சென்டென்ஸ்லையுமே பார்த்திங்கன்னா நீ அப்படின்னு தான் நம்ம பேசியிருக்கோம். அட்வைஸ் பண்ணுறோம். அதை எப்படி பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அழுத்தி நம்ம பண்ணுறோம். நீ புகை பிடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கும் நீ புகை பிடிக்கவே கூடாது அப்படிங்கிறதுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருச்சா? பேசுமா? யூ ஷுட் நெவர் என்ன செயலை செய்யவே கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்? புகை பிடிக்கிறது, ஸ்மோக்.
யூ ஷுட் நெவர் ஸ்மோக். நீ புகை பிடிக்கவே கூடாது. நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன். நீ பொய் சொல்லவே கூடாது. வீட்டில் அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கு சொல்லி பழகி கொடுப்பாங்க. நீ பொய் சொல்லவே கூடாது. கண்டிப்பாக சொல்லுவாங்க. இது எப்படி சொல்லுவாங்க அவங்க? நீங்களாம் ஒரு பேரண்ட்டாக வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பிள்ளைங்கிட்ட இதெல்லாம் இங்கிலீஷில் பேசி பழகுங்க. எப்படி சொல்லலாம்? யூ ஷுட். சூப்பருங்க. அப்படியே வாயை திறந்து என் கூட பேசிகிட்டே வாங்க. என்ன செயலை செய்யவே கூடாது? யூ ஷுட் நெவர் லை. பொய் சொல்கிறதுக்கு லை அப்படின்னு சொல்லலாம். அப்போ பொய் சொல்லவே கூடாது அப்படின்னா யூ ஷுட் நெவர் லை. நெக்ஸ்ட் ஒன்று பார்க்கலாமா? நீ வேகமாக ஓட்டவே கூடாது. எப்படி பேசலாம்? சொல்லுங்க பார்க்கும். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு போவாங்க, பைக்கோ காரோ. நீ வேகமாக ஓட்டவே கூடாது. வாயை திறந்து பேசுங்க. யூ ஷுட் நெவர். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா பைக்கோ காரோ வேகமாக ஃபாஸ்ட்டாக ஓட்டுவீங்க. ஸோ தயவுசெய்து அப்படி ஓட்டாதீங்க. நிதானமாக நிறுத்தி பொறுமையாக நீங்கள் ஓட்டி பழகுங்க. ஓகேங்களா? எப்படி சொல்லலாம்? டிரைவ். எப்படி? ஓட்டக்கூடாது, ஃபாஸ்ட். தட்ஸ் ஆல். அவ்வளோதான். யூ ஷுட் நெவர் டிரைவ் ஃபாஸ்ட். நீ வேகமாக ஓட்டவே கூடாது. அடுத்து இங்கே இருக்கிற 2 சென்ஸுமே பார்த்தீங்கன்னா பார்க்க கொஞ்சம் பெரிய சென்ஸாக தெரியும். ஆனால் அது சிம்பிள் தாங்க. உங்கள் எல்லாராலையுமே பேச முடியும். எங்கே பேசி பழகலாமா? நாம் தண்ணீரை வீணாக்கவே கூடாது. பாருங்களேன், வீணாக்கிற ஒரு செயலை செய்யவே கூடாது அப்படின்னு சொல்ல வந்திருக்கோம். எப்படி பேசலாம்? வீணாக்கவே. அங்கே ஸ்ட்ரெஸ் பண்ணி அழுத்தி வீணாக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல வீணாக்கவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கோம். வேஸ்ட் பண்ணவே கூடாது. பேசலாமா? சப்ஜெக்ட் யாரு? நாம். இங்கே நான் நம்மளை பற்றி தான் பேசுகிறேன். எப்படி பேசலாம்? we should never. என்ன செயலை செய்யவே கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்? வீணாக்கவே. இது எப்படி சொல்லலாம்? எல்லாருக்குமே தெரியும். வேஸ்ட். we should never waste. எதங்க வீணாக்கக்கூடாது? சொல்லுங்க பார்க்கும். சூப்பர். தண்ணீரை, வாட்டர். தட்ஸ் ஆல். முடிஞ்சுங்க. we should never waste water. we should never waste water. வாய் திறந்து பேசுங்க. we should never waste. நம்ம வீணாக்கவே கூடாது. எதை அப்படின்னா வாட்டர். இப்போ உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஹோம்ஒர்க். நாம் சாப்பாட்டை வீணாக்கவே கூடாது. இந்த தமிழ் சென்டென்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். எல்லாருக்குமே ஆன்சர் தெரிஞ்சிச்சு. எங்க ஒரு தடவை வாய் திறந்து பேசுங்க. நான் இதை பேச மாட்டேன். உங்களை எப்படியாவது பேச வைக்கணும். என்னால் உங்களை சரளமாக இங்கிலீஷில் பேச வைக்க முடியுமா அப்படின்னா எனக்கு தெரிலங்க. அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஆனால் என்னால் ஒரு சென்டென்ஸை உங்களுக்கு புரிய வைக்க முடியும். புரிய வச்சுதா கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிக்க வைக்க முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் எனக்கு இருக்குது. ஸோ உங்களால் பேச முடியும் அப்படின்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருந்துச்சுன்னா ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த தமிழ் சென்ஸ்க்கும் நீங்கள் தான் ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து பாருங்களேன். நம்ம இந்த ஹோட்டலில் சாப்பிடவே கூடாது. எப்படி பேசலாம்? ஒரு தடவை பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலுக்கு போய் நம்ம சாப்பிட்றோம். நம்ம நினச்ச அளவுக்கு அந்த ஃபுட் பார்த்திங்கன்னா நல்லா இல்லை. அங்கே சாப்பாடு நல்லா இல்லை. ஆனால் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருந்திருக்கு. ஓகே, போயாச்சு, சாப்பாடும் கொடுத்துட்டாங்க, சாப்பிட்டாச்சு, பில் பே பண்ணியாச்சு. வெளில வரும்போது என்ன சொல்லுவோம்? சாப்பாடு நல்லாவே இல்லைப்பா, அடுத்த முறை வந்தோம் அப்படின்னா இந்த ஹோட்டலில் சாப்பிடவே கூடாது சொல்லுவோம். பார்த்தீங்களா? எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கும். சப்ஜெக்ட் யார்? நம்மளை பற்றி தான் பேசுகிறேன். நீங்களும் என் கூட தான் இருக்கீங்க, நான் உங்கள் கூட தான் இருக்கேன். எப்படி சொல்லலாம்? வாய் திறந்து பேசுங்க. we should never என்ன செயலை செய்யவே கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்? சாப்பிடவே. eat. ஓகே, we should never eat. நாம் சாப்பிடவே கூடாது. இன்னும் இந்த சென்ஸ் முடியலைங்க, நல்லா கவனிங்க. எங்கே சாப்பிடவே கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்? இந்த ஹோட்டலில். இந்த ஹோட்டலில் அப்படின்னா அப்படி பேசலாம். இந்த ஹோட்டலில் அப்படின்னா திஸ் ஹோட்டல் அப்படின்னு சொல்லக்கூடாது.
இன் திஸ் ஹோட்டல் அப்படின்னு சொல்லணும். ஹோட்டலில், இன் திஸ் ஹோட்டல். தட்ஸா? புரிஞ்சிச்சா? ஈஸியாக இருக்கா? we should never eat in this hotel. நாம் இந்த ஹோட்டலில் சாப்பிடவே கூடாது. இன் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் ஆட் பண்ணி தான் பேசணும். ஓகேங்களா? உங்களுக்கு தனியாக இன் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷனை எந்த இடத்துல எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு ரொம்ப டீட்டெயிலான வீடியோஸ் சீக்கிரத்தில் வரப்போகுது. ஸோ அந்த வீடியோ பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். நீ அவனிடம் பேசவே கூடாது. வீட்டில் அப்பா அம்மா சொல்லுவாங்கள்ல, அவன் இப்போ சரியில்லை, நீ அவன் கூட பேசவே கூடாது. எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். யூ ஷுட் நெவர், என்ன செயலை செய்யவே கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்? பேசவே கூடாது. இந்த இடத்துல ஸ்பீக் வருமா, டாக் வருமா? யூ ஷுட் நெவர் டாக். யாரு கூடங்க? அவன் கூட. எப்படி சொல்லலாம்? டு him. That's all. You should never talk to him. You should never talk to him. நீ அவனிடம் பேசவே கூடாது. நெக்ஸ்ட் ஒன். நீ காரமான உணவை சாப்பிடவே கூடாது. எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். You should never, you should never, you should never. இந்த மாதிரி நீங்கள் பேசி பழகுங்க. I should never, you should never, they should never, he should never, we should never. இந்த மாதிரி should neverக்கு முன்னாடி நீங்கள் சப்ஜெக்ட் மட்டும் ஆட் பண்ணி பேசுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன வேர்ட்ஸ் ஆட் பண்ணி பேசலாம். ஓகேங்களா? you should never என்ன செயலை செய்யவே கூடாதுன்னு சொல்லியிருக்கான்? சொல்லுங்க பார்ப்போம். சாப்பிடவே கூடாது. you should never eat. எதங்க சாப்பிடவே கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்? சொல்லுங்க. எதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்? காரமான உணவு. காரமான அப்படின்னா எப்படி சொல்லலாம்? காரமான சாப்பாடுலாம் எப்படி சொல்லலாம்? காரமான அப்படின்னா ஸ்பைசி, ஸ்பைசி ஃபுட். தட்ஸ் ஆல். யூ ஷுட் நெவர் ஈட் ஸ்பைசி ஃபுட். யூ ஷுட் நெவர் ஈட் ஸ்பைசி ஃபுட். நீ காரமான உணவை சாப்பிடவே கூடாது. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த பேசிக்கான இந்த கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன கற்றுக்குறோம்? சொல்லுங்க பார்க்கும். ஷுட் நெவர். இன்றைக்கி என்ன கற்றுக்குறோம்? ஷுட் நெவர். ஷுட் நெவர்னா என்ன? ஒரு செயலை செய்யவே கூடாது. அட்வைஸ் பண்ணுறோம், அதை ஸ்ட்ராங்காக அட்வைஸ் பண்ணுறோம், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறோம், கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எம்பசைஸ் பண்ணி சொல்கிறோம். யூ ஷுட் நெவர் டூ திஸ். புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? இந்த மாதிரி நீங்கள் ஷுட் நெவர் வச்சு நீங்கள் நிறைய சென்டென்ஸ் நீங்களாக உருவாக்குங்க. நீங்களாக யோசிங்க. ஒரு நோட் எடுத்துக்கோங்க, ஒரு பேனா எடுத்துக்கோங்க, ஒரு பேஜில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தமிழில் எழுதுங்க. இந்த மாதிரி தமிழ் சென்டென்ஸை நீங்களாக எழுதுங்க. நீங்களாக எழுதுங்க. அதுக்கு இங்கிலீஷில் எப்படி பேசலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இங்கிலீஷில் எழுதுங்க. அதுக்கப்புறம் பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். புரியுதா? ஒரு விஷயத்த நல்லா கவனிங்க. நீங்கள் நம்ம சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்க, டெய்லி எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் உங்களால் நல்லாவே இங்கிலீஷில் பேச ஆரம்பிக்க முடியும். நீங்கள் என்னோடய சேனலை பார்த்துட்டு மட்டும் போனீங்க அப்படின்னா பேச முடியாது. அதோடு கூட சின்னசாக கொஞ்சமாக சின்ன சின்ன சென்டென்ஸை என் கூட சேர்ந்து பேசி பழகிட்டீங்க, அதை ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் கொஞ்சம் நல்லா சீக்கிரமாக இங்கிலீஷில் உங்களை அறியாமலே உங்களால் பேச முடியுங்க. வேணால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் ஏன் இவ்வளோ தைரியமாக சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு வர கால்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, இப்போ நான் என்ன அறியாமையே நான் பேச ஆரம்பிக்கிறேன். எப்படி? என்னோடய சேனல் பார்க்குறாங்க, அது சின்ன பார்ட் தாங்க. ஒரு 100ல் 10 மார்க் தாங்க, அவ்வளோதான். மிச்சம் 90% பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பேசியிருப்பீங்க, உங்களை அறியாமே நீங்கள் பேசியிருப்பீங்க. ஸோ நான் உங்களை நல்லா உற்சாகப்படுத்துகிறேங்க. உங்கள் எல்லாராலையுமே பேச முடியும். நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரே ஒரு விஷயம் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ். ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அந்த ப்ராக்டிஸ் அப்படிங்கிற கீ நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய கதவு உங்களுக்கு முன்னாடி இருந்தாலும் அதை ஈஸியாக திறக்கலாங்க. கண்டிப்பாக உங்களால் நல்லாவே இங்கிலீஷில் பேச முடியும். கவலைப்படாதீங்க. நிறைய பேர் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா, எனக்கு பேச ஆசையாக இருக்குது, ரொம்ப ஆசையாக இருக்குது, நான் நிறைய கற்றுக்குறேன், பட் என்னால் முடியலை. நிறைய கற்றுக்கிடாதீங்க. இன்றைக்கி என்ன கற்றுக்கிட்டீங்க நீங்கள்? பாருங்கள், ஷுட் நெவர். இதை வச்சு என்ன பண்ணுங்க அப்படின்னா, இன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் பேசி பழகுங்க. இன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.
நாளைக்கு புதுசாக ஒன்று கற்றுக்குங்க. அதை நீங்கள் அன்றைக்கி ஃபுல்லாக பேசி பழகுங்க. உங்களை எப்படியாவது பேச வைக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்துக்காக மட்டும்தான் ஒரு நாள் கூட வீடியோ நம்ம போடாமல் போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு எவ்வளோ பிஸியான வேலையில் நான் இருந்தாலும், எனக்கு எவ்வளோ வெளியில் வேலை இருந்தாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் உங்களுக்காகவே பார்த்தீங்கன்னா எப்படியாவது ஒரு வீடியோவாவது நான் அப்லோட் பண்ணணும். எனக்காக கிடையாதுங்க. இதில் எனக்கு பெனிஃபிட் இருக்குது இல்லைன்னு சொல்ல வரல. பட் எல்லாத்தையும் விட பார்த்தீங்கன்னா உங்களை எப்படியாவது பேச வைக்கணும், இன்றைக்கி வீடியோவுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணுவாங்களே அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்துக்காக மட்டும்தான், உங்களை எப்படியாவது பேச வச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நான் டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ தயவு செய்து எனக்காக ஒன்றே ஒன்று பண்ணுங்கள். இன்றைக்கி ஒன்று கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ப்ளீஸ் அதை பேசுங்க. உங்களுக்கு பேச வராமல் இருந்தாலும் பரவாயில்ல, தப்பாக பேசினாலும் பரவாயில்ல, முயற்சியாவது செய்யுங்க. அது எனக்கு போதுங்க. அடுத்து பாருங்கள், இங்கே நான் 2 சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். இந்த 2 சென்டென்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாராலுமே பேச முடியுங்க. இந்த இடத்துல நான் உங்கள் முன்னாடி ஒரு டீச்சராக நிற்கல, ஒரு ஃப்ரெண்டாக, ஒரு அண்ணனா, ஒரு தம்பியாக நான் நிற்கிறேன். எங்கே வாய் திறந்து பேசுங்க. நான் இதை மறக்கவே கூடாது. எப்படி பேசலாம்? நான் ஏன் மறுபடியும் வாய் திறந்து பேசுங்க அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு விஷயத்தை நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டிங்க, உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா திருப்பி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியமே இல்லைங்க. அதனால தான் சொல்கிறேன், வாயை திறந்து பேசுங்க. சப்ஜெக்ட் யார்? நான் தான். ஐ ஷுட் நெவர் என்ன செயலை நான் செய்யவே கூடாதுன்னு சொல்ல வந்திருக்கேன்? மறக்கிற ஒரு செயலை செய்யவே கூடாது. மறக்கிறதுக்கு சொல்லுங்க இங்கிலீஷில் ஃபர்கெட். மறக்கவே அப்படின்னா நெவர் ஃபர்கெட். பேசலாமா? ஐ ஷுட் நெவர் ஃபர்கெட். நான் மறக்கவே கூடாது. எதை அப்படின்னா இதை. திஸ், தட்ஸா. இந்த மாதிரி சிம்பிளான சென்டென்ஸை நம்ம பேசி பழகிறதுக்கு போதுமானதாக இருக்குதுங்க. அடுத்து பார்க்கலாமா? நீ இந்த மாதிரி செய்யவே கூடாது. எப்படி சொல்லலாம்? சொல்லுங்க பார்க்கும். பேசுங்க. யூ ஷுட் நெவர் என்ன செயலை செய்யவே கூடாது? செய்யவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கோம். டூ. யூ ஷுட் நெவர் டூ. நீ செய்யவே கூடாது. எதை அப்படின்னா இந்த மாதிரி நீ செய்யவே கூடாது. இந்த மாதிரி அப்படின்னா அப்படி சொல்லலாம். சொல்லுங்க பார்க்கும். இந்த மாதிரி அப்படின்னா லைக் திஸ் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? யூ ஷுட் நெவர் டூ லைக் திஸ். நீ இந்த மாதிரி செய்யவே கூடாது. இப்போ ஒரே ஒரு விஷயத்தை நல்லா கவனிங்க. இந்த சென்டென்ஸில் சப்ஜெக்டை ஃபாலோ பண்ணி ஷுட்டு வருது. இந்த ஷுட்டை ஃபாலோ பண்ணி தான் நெவர் வரணும். நெவர் ஃபாலோ பண்ணி ஷுட் வரக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஷுட்டை ஃபாலோ பண்ணி தான் நெவர் வரணும். ஐ ஷுட் நெவர், ஹீ ஷுட் நெவர், தே ஷுட் நெவர். இப்படி தான் பேசணுமே தவிர ஐ நெவர் ஷுட் அப்படின்னு பேசக்கூடாது. அது தப்பு. ஓகேங்களா? ஐ ஹோப் உங்களுக்கு இந்த சிம்பிளான சென்டென்ஸை எப்படி பேசணும் இங்கிலீஷில் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்குன்னா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணும்போது இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். நீங்களும் பர்சனலாக தேவையுள்ளவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்மளோட இங்கிலீஷ் பேசலாம் சேனல் சீக்கிரத்தில் பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் நம்ம ரீச் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குங்க. உங்களுடைய ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ்க்காக நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனலோட 3 PDF ஃபைல் இருக்குது. ஸோ இஃப் யூ வாண்ட், உங்களுக்கு வேண்டுமானால் விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ ஃபைனலாக இங்கே இருக்கிற 3 சென்டென்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய சென்டென்ஸாக தெரிஞ்சாலும் உங்கள் எல்லாராலையுமே பேச முடியுங்க. ஓகே, மொத்தமாக 15 சென்டென்ஸ் நம்ம இந்த வீடியோவில் சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ எல்லா சென்டென்ஸுமே நீங்கள் நோட் பண்ணி நீங்கள் பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நாம் ஜங்க் ஃபுட் சாப்பிடவே கூடாது. ஆமாங்க, உண்மைதாங்க. எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்கள். டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா என்ன பண்ணுங்கன்னா, இப்போ வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆன்சரை காமெண்ட்டில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோ பாருங்கள். கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்குங்க. உங்களால் முடியலைன்னா வாய் திறந்து பேசிடுங்க. ஓகேங்களா? We should never என்ன செயலை செய்யவே கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்? சாப்பிடவே கூடாது. ஈட். எதை சாப்பிடவே கூடாது? ஜங்க் ஃபுட். ஜங்க் ஃபுட். தட்ஸ் ஆல். இப்போ உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் எப்படி உருவாக்கி பேசணும்னு தெரிஞ்சிருச்சா? எதை ஃபர்ஸ்ட் பேசணும்? சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் ஷுட்டை பேசணும், அதுக்கப்புறம் நெவர் பேசணும், அதுக்கப்புறம் வேர்பை பேசணும், அதுக்கப்புறம் மிச்சதெல்லாம் பேசணும். ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா? அவள் இதை
வாங்கவே கூடாது. ஏன்னா நான் ஏற்கனவே அவள் வாங்குறத நான் வாங்கியிருக்கேன், அது எனக்கு யூஸ் இல்லை, அதனால் நான் சொல்கிறேன், அட்வைஸாக சொல்கிறேன், அவள் அதை வாங்கவே கூடாது. கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அழுத்தி சொல்லியிருக்கோம். எப்படி பேசலாம்? ஷி ஷுட் நெவர் என்ன செயலை செய்யவே கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்? வாங்கவே கூடாது. வாங்கிறதுக்கு பை அப்படின்னு சொல்லுவோம். ஷி ஷுட் நெவர் பை, அவள் வாங்கவே கூடாது. எதை? இதை, திஸ். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் ஒன், நான் மீண்டும் அவனை நம்பவே கூடாது. நான் மறுபடியும் அவனை நம்பவே கூடாதுப்பா. நான் இதை சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன், அவன் எல்லாத்தையும் சொல்லிட்டான், இனி நான் அவனை நம்புறதா இல்லை. நான் மீண்டும் அவனை நம்பவே கூடாது. எப்படி சொல்லலாம்? ஆன்சர் பண்ணுங்க பக்கம். சப்ஜெக்ட் நான் தான். ஐ ஷுட் நெவர். verb என்ன? நம்புறது. நம்புறதுக்கு என்ன சொல்ல இங்கிலீஷில்? ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? யாரங்க நம்பவே கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்? அவனை. அவனை அப்படின்னா ஹிம் அப்படின்னு பேசணும். நிறைய பேர் ஹீ அப்படின்னு பேசுவீங்க, அப்படி பேசக்கூடாது. ஹீ அப்படின்னா அவன், ஹிம் அப்படின்னா அவனை. ஐ ஷுட் நெவர் ட்ரஸ்ட் ஹிம். நான் அவனை நம்பவே கூடாது. இன்னும் இந்த சென்ஸ் முடியல பாருங்களேன். மீண்டும் அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்குது. மீண்டும் அப்படின்னா அகைன். தட்ஸ் ஆல். ஐ ஷுட் நெவர் ட்ரஸ்ட் ஹிம் அகைன். ஐ ஷுட் நெவர் ட்ரஸ்ட் ஹிம் அகைன். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த பேசிக்கான கான்செப்ட் தெளிவாக புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் காமெண்ட்டில் எனக்கு தெரியப்படுத்துங்க. இப்போ ஃபைனலாக உங்களுக்கான ஹோம்ஒர்க். இங்கே இருக்கிற தமிழ் சென்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ணவே மாட்டேன், நீங்கள் தான் உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் எல்லாருமே காமெண்ட்டில் பண்ணணும். உங்களால் நல்லாவே இங்கிலீஷ் பேச முடியுங்க.